வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார் நாகராஜன். இன்னைக்கு நம்ம ஊரில் தேங்காய் சுடுற நோம்பி. நாம் தேங்காய் சுட போகிறோம். எல்லா ஊர்லேயும் ஆடி ஒன்று தான் சுடுவாங்க. எங்கள் ஊரில் ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் சுடுவோம். அதுதான் எங்களோட வழக்கம். ஏன்னா நிறையா பேர் நாங்கள் ரிவர் பக்கமாக இருக்கிறதுனால ஆடி பெருக்கு பார்க்க போவாங்க. அது இல்லாமல் புதுசாக கல்யாணம் ஆனவங்க வருஷம் கொடுக்க போவாங்க. அதனால் ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் சுடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதுக்காக ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு தேங்காவை உரசுறோம். அந்த ஆக்டிவிட்டி தான் போயிட்டு இருக்குது. இப்போ குச்சி சொருவறதுக்காக ஓட்டை போடுறோம் தேங்காய்க்குள்ளே. தேங்காய் தண்ணியை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடணும் ஃபுல்லுத்தையும். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா கடலை, வெல்லம், அவல் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பூர்ணமாக. இதை இப்போ தேங்காய்க்குள்ளே போட போகிறோம். எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா ஃபில் பண்ணிக்கணும். அப்போ தான் நிறையா கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்குள்ளே. அடுத்து தேங்காவில் சொருவை குச்சி சீவிட்டு இருக்கோம். கரெக்டாக அந்த ஓட்டை சைஸுக்கு கரெக்டாக சீவிக்கணும். கொடுவா தண்ணி தேங்காய்க்குள்ளே அந்த தேங்காய் தண்ணியை மறுபடியும் ரீஃபில் பண்ணிடணும். நல்லா ஃபில் பண்ணிட்டு தேங்காவோட வச்சு அடிச்சிட வேண்டியது தான். ஓங்கி அடிக்கக்கூடாது, அப்புறம் தேங்காய் செதறு தேங்காய் ஆயிரும். இப்போ ரெடி. ஒரு குச்சி ரெடி ஆயிடுச்சு. இது பூசணும், மஞ்சத்தூள் கொண்டாடு. இப்போ நல்லா பிடுங்காத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக குத்திட்டோம். மஞ்சள் பூசுகிறோம். இப்போ நல்லா தேங்காய் மஞ்சள் பூசிக்கணும். இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு சுடுறதுக்கு. எல்லாம் மஞ்சள் பூசி உள்ளே எல்லாத்தையும் ஃபில் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா புடுங்காத அளவுக்கு குச்சி சொருவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து சுட வேண்டியது தான். இதை அதுக்கு போய் நெருப்பை பற்றுவோம். இப்போ தென்னை மட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ போட்டு கொளுத்துவோம். கொளுத்தி நம்ம தேங்காவை சுடுவோம். கல்பூரம் உள்ளே வச்சாச்சு. கல்பூரம் மட்டன் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நல்லா தகன்னு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தேங்காவை காட்டுவோம். அதை கொஞ்சம் பிடி. அதை கொஞ்சம் தேங்காய் நல்லா பிடிச்சிக்கிட்டு எரியுது. நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம நல்லா சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், நல்லா ஓடெல்லாம் வெடிச்சு போயிடுச்சு, தெரிச்சிருச்சு ஓடு. இப்போ நம்ம இதை பிடுங்குவோம். குச்சி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற தண்ணி அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ வெல்லத்தோட தேங்காய் தண்ணி கலந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்ப்போம். சாமிக்கு வச்சு பூஜை பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணுவோம். ஜாக்கிரதையாக ரிமூவ் பண்ணணும். உள்ளே தண்ணி அப்படியே சுட சுட இருக்கும். பாருங்க, இப்போ தண்ணியை கலெக்ட் பண்ணிட்டோம். உள்ளே இருந்த தண்ணி நல்லா சூடாக இருக்குது. அந்த தேங்காய் தண்ணி வெள்ளத்தோட பொட்டுக்கணும் மிதக்குது பாருங்கள். நல்லா சரி டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. அப்படியே பயங்கர இனிப்பாக சூப்பராக இருக்குது. இந்த மேலே இருக்கிற ஓட்டை போயிட்டு தேங்காய் எடுப்போம்.
உள்ள பாருங்க, நம்ம போட்ட அவுள் வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லா பொங்கல் மாதிரி வந்திருக்கு. அது வேறு லெவலுக்கு டேஸ்ட் இருக்கும், தேங்காயும் அந்த அவுளும். நம்ம வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உங்களால் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். கண்ட குச்செல்லாம் எடுத்து சொருவிடக்கூடாது. அழிஞ்சி மரத்தோட குச்சி தான் யூஸ் பண்ணணும். கடையிலேயே கிடைக்கும், உங்கள் ஏரியாவில் பாருங்கள், மார்க்கெட்டில் இருக்கும் அழிஞ்சி குச்சி. அப்படி இருந்தால் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா பண்ணாதீங்க. மற்ற குச்செல்லாம் வேறு ஏதோ பாய்ஸ்னஸ் இருக்கிற விஷக்குச்சா கூட இருக்கும். இந்த ஒரு சூப்பரான வீடியோவை உங்களுக்கு காமிச்சிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நான் விஜயகுமார் நாகராஜன். இது நம்ம சேனல் டெக்கி அவியல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் ஆடி 1 நல்வாழ்த்துக்கள்.